பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இயல் 6. கண்ணுக்கினியாள் அண்ணனை தேடினாள். அண்ணன் எங்கே? அன்பில்லா கொடியன் எங்கே? அட்சியினையே விரும்பி உடன் பிறந்த பெண்ணாளை வஞ்சிக்க எண்ணி வந்த பிழை சுமந்த நரிக்கண்ணன் வாழ் சுமந்து கண்ணெதிரில் வாரானோ என்று கூறி கடிவாளம் ஒரு கையில், பகைவர் பெற்ற புண்ணினிலே குதித்தெழுந்த வாளோர் கையில், புதுமை செய்ய ஒரு குதிரை மீதிலேறி பகைப்படையின் உட்புகுந்து தேடிக் கண்ணீர் பட்டவரின் உடலை சாய்த்தே புறங்கள் 8 நகைப்பாலே நெருப்பாக்கி புருவம் ஏற்றி 4புறத்து வாயிலையும் சுற்றி வந்தாள். மிகப்பெரிய குதிரை மேல் கரிய ஆடை மேற்போர்த்து முகமூடி அணிந்தே ஓராள் புகப் பார்த்தான் வடக்கிருந்த வாயில் நோக்கி. போ என்றாள். பறந்தது தன் குதிரை அங்கே. இதுவரை கேட்டது பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இயல் 6. இனி இயல் 7. வேழமன்னனோடு போர் புரிந்திருந்த கதிரவேல் மன்னனை பின்னிருந்து கொன்றான் நரிக்கண்ணன். போர் செய்து கொண்டிருந்த கதிரவேலன் பொத்தன வீழ்ந்தான். அவனின் முதுகின் மீதில் ஓர் ஈட்டி பாய்ந்தது போய் கருந்திரைக்குள் உடல் மறைத்துக் கொண்டிருந்த நரிக்கண்ணன் தன் பேர் மறைக்க எண்ணியே தானணிந்த பெருந்திரையை முகமூடித் துணியை அங்கு நேர் நின்ற தன் ஆளை அணியச் செய்து நெடிது போய் அரண்மனையில் நின்றிருந்தான். நின்றிருந்த நரிக்கண்ணன் உடன் பிறந்த நேரிழையால் வரும் வழியில் விழியை வைத்தான். அன்றிருந்த என் கருத்தில் பாதி தீர்த்தேன், அவள் ஒழிந்தால் முக்காலும் தீரும், பின்னும் அன்னத்தை கொன்றொழித்தால் முழுதும் தீரும், அதன் பிறகன்றோ இந்நாட்டின் ஆட்சி என்றென்றும் என் கையில் நிலைத்து நிற்கும் என நினைத்தான் தினையேனும் மானம் இல்லான். இதுவரை கேட்டது பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இயல் 7. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்.